இது ராமர் மற்றும் தீபாவளி பத்தின ஒரு சின்ன பார்வை. சரி, ராமர் அயோத்திக்கு திரும்பி வர்றதுக்கும் நாம கொண்டாடுற தீபாவளிக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாமா? அந்த பழைய ஆனா ரொம்ப முக்கியமான கதைய இப்ப சுருக்கமா பார்க்கலாம். முதலாவதாக, ராமரோட அந்த நீண்ட வனவாசம், அப்புறம் சீதையோட பிரிவு. குடுத்த வாக்கு காப்பாத்தணும்னு இளவரசர் ராமர் மனைவி சீதை, தம்பி லக்ஷ்மணனோட 14 வருஷம் காட்டுக்கு போறாரு. ஆனா அங்கதான் இலங்கை மன்னன் ராவணன் எதிர்பாராத விதமா சீதைய கடத்திட்டு போயிடுறான். இரண்டாவதாக, அந்த தர்மத்துக்கான போர் மற்றும் வெற்றி. ராமர் அப்புறம் நம்ம ஹனுமன், அவரோட வலிமையான வானரப்படை, அதாவது குரங்கு வீரர்களோட சேனை, இவங்க உதவியோட ராவணனை எதிர்த்து போரிட்டு ஜெயிக்கிறாரு, சீதைய மீட்கிறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. தீமைய நன்மை ஜெயிச்சதுக்கான ஒரு அடையாளம் இது. இறுதியாக தீபாவளி எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். அந்த 14 வருஷம் கழிச்சு ராமர், சீதை, லக்ஷ்மணன் எல்லாரும் அயோத்திக்கு திரும்பி வராங்க. அப்போ மக்கள் எவ்ளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. வரிசை வரிசையா களிமண் விளக்கு, அதாவது தியா, அதை ஏத்தி அவங்கள வரவேற்கிறாங்க. இதுதாங்க தீபாவளி பண்டிகையோட ஆரம்பம். இருட்ட விரட்டி அடிக்கிற ஒளி, கெட்டதை அழிச்சு நல்லது ஜெயிக்கிறத கொண்டாடுற ஒரு நாள். இந்த விளக்குகள் எல்லாம் துக்கத்தை போக்கி ஒரு புது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தர்றதுக்கான அழகான சின்னம். ஆக மொத்தத்துல தீபாவளிங்கிறது ராமர் தீமையை ஜெயிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்ததை கொண்டாடுற ஒரு ஒளிப்பண்டிகை, நன்மையோட திருவிழா.